சி ஜோசப் விஜய் என்னும் நான் தமிழ்நாடு மாநிலத்தின் முதலமைச்சராக ஒட்டுமொத்த தமிழகமே இந்த ஒரு வார்த்தைக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. கவர்னர் கிட்டேருந்து அஃபிஷியலா லெட்டர் வந்தாச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, செரமனிக்காக எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு பதவி ஏற்பு விழா நடக்க போகுது. விஜயோட குடும்பத்துல இருக்கவங்க, எம்எல்ஏ குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே நேரு ஸ்டேடியத்துக்காக பாஸ் குடுத்துட்டு இருக்காங்களாம். ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 20 பாஸ், அதுக்கப்புறம் அங்க இருக்க தொண்டர்களுக்கு ஒரு 20 பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5000 பேருக்கு ஒரு பாஸ் குடுத்துருக்காங்க. நேரு ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ களை கட்டிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு திருவிழா நடந்திருக்கவே கூடாது. இனிமேலும் நம்ம பார்ப்போமான்றது தெரியல. ஏன்னா தமிழகமே அவ்ளோ சந்தோஷமா ஒரு தீபாவளி மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தலைவனுக்கு இதுக்கெல்லாம் முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இருக்காது. நேரு ஸ்டேடியம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா கடைகளுமே அதாவது விஜயோட ஃபோட்டோ, விஜயோட பேனர்ன்னு சொல்லிட்டு விக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் யாருமே தூங்காம அங்க நேரு ஸ்டேடியம் வெளிய தான் இருக்கிறாங்க. எல்லாருமே அவ்ளோ கியூ கட்டிக்கிட்டு, இது எங்க வீட்டு விழா, எங்க வீட்டு திருவிழான்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே அவ்ளோ சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் மட்டும் இல்லாம திரையுலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காராம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் கமலுக்கும் போயிருக்கு. விஜய் ஒரு மிகப்பெரிய தல ஃபேன். அதனால தோனிக்கும் போயிருக்கான். இவர் கூட இல்லாம ராகுல் காந்தியுமே அழைப்பு போயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. விஜய் அம்மாக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா தான் இருக்கும். நாளைக்கு அன்னைய தினத்துல அவங்களோட மகன் ஒரு சிஎம் ஆக போறாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவை வரத்துக்கு ஒரு 90% வாய்ப்பு இருக்கு. மக்கள் பொறுத்த வரைக்கும் த்ரிஷாவை பாதி பேர் ஏத்துக்கலன்னு தான் சொல்லணும். இவங்க வராம இருந்தா நல்லா இருக்கும் சில பேரும். சில தொண்டர்கள் வந்தா என்னன்னு கேக்குறாங்க. இவங்க வரவே கூடாது. ஆனா இவங்க பசங்களும் சரி, சங்கீதா வந்திருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் அவரோட வெற்றியில இருந்தவங்க இப்ப பார்க்கலனா அது கஷ்டமா இருக்கும் இல்லையான்றத தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்தா நல்லா இருக்குமா, இல்லனா அந்த நிகழ்ச்சி வேற மாதிரி போகுமான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.